நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக வேலை தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருந்தாலும் லைக் ஜாப் சேஞ்ச் பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்கேமில் மாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இமேஜின் நீங்கள் ஒரு ஜாப் ஃபேருக்கு போயிருக்கீங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த ஜாப் ஃபேருக்கு. ஒரு 40 பேர் உட்காந்துட்டு ஒரு கம்பெனிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இன்டர்வியூ ரூம் வெளிலன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ரூம்லேருந்து ஒருத்தங்க இன்டர்வியூவர் வெளில வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாட் எவர் சர்டிஃபிகேஷன், அது ஏதோ XYZ அந்த மாதிரி வச்சுப்போம். அப்போ திடீர்னு வந்து 40 பேர்லேருந்து ஒரு 4 பேர் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க, என்கிட்ட அந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டாக உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த 40 பேரும் போயிட்டு அந்த 4 பேர்கிட்ட அது என்ன சர்டிஃபிகேஷன் அதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் இங்கே போய் பண்ணணும், இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூட்டில் போயிட்டு விசாரிப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக விசாரிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எந்த இன்டர்வியூலையுமே அந்த சர்டிஃபிகேஷன் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலி இது உண்மையாகவே நடந்த ஒரு ஸ்கேம். அப்படி ஒரு சர்டிஃபிகேஷனே கிடையாது. அந்த சர்டிஃபிகேஷன் ஒரு ஃபேக்கு, அந்த இன்ஸ்டிடியூட் ஒரு ஃபேக்கு, இன்ஃபேக்ட் நீங்கள் அட்டன் பண்ண அந்த கம்பெனியும் ஒரு ஃபேக்கு. அது ஃபேக்கு ஃபேக்கா? மேபி அந்த ஜாப் ஃபேரே கூட ஒரு ஸ்கேமாக இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்கேம்லேருந்து தயவு செஞ்சு தப்பிச்சிருங்க. அண்ட் சர்டிஃபிகேஷனை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் பற்றி பேசலாம். ப்ளீஸ் ஃபாலோ.